அந்த ஆள் எவ்வளவு சுயநலவாதியா இருந்தா, கட்சிக்கு பேர் வச்சதே நான் தான். தமிழக வெற்றி கழகம்னா அந்த வெற்றி இவர் பேரு. தமிழக வெற்றி கழகம். அதுல வெற்றி நான் தான். அப்படின்றத நீ சொல்ல முடியுது. அப்ப இன்னொன்னு நெறைய செலிபிரிட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் நெறைய ஜோதிடர்கள்லாம் இருந்திருக்காங்க. இருப்பாங்க. நல்ல நேரங்கள குறிச்சு குடுக்குறது. ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்றதுக்கு அதெல்லாம் பார்க்குறது இப்போ நெறைய பேர் பார்க்குறாங்க. விருப்பம், நம்பிக்கை இருக்கு, இல்ல. அத நம்ம டிபேட் பண்ணல. நெறைய பேர் இது மாரி இருந்திருக்காங்க. ஆனா, ஜெயலலிதா அம்மாவுக்கு நீ பார்த்துட்டு இருக்கும்போது, வெளிய வந்து இப்படி இன்டர்வியூ குடுக்க முடியுமா? நான் தான் அவங்கள நடத்துறேன், வழி நடத்துறேன். நானும் அவங்களும் இப்படி. என் பேச்ச ஓகே. கேட்டு தான் கட்சிக்கு பேரு வச்சாங்க. என் பேச்ச கேட்டனால தான் இப்படி இது. இது மாரி சொன்னா இந்நேரம் அறுத்து அனுப்பியிருப்பாங்க அந்த அம்மா. இப்படியெல்லாம் பேசக்கூடிய சுதந்திரம்லாம் கிடையாது. இன்னொன்னு எந்த ஜோதிடரும் இப்படி பேச மாட்டாங்க வெளிய வந்து. ரகசியமா இருக்கும். ம். ஜோதிடர்களோட வழிநடத்தல்கள வந்து வெளியில ஷேர் பண்றது. இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜோதிடர் யாரு? இவன் தான் வழி நடத்துறான்னா, அவன தூக்கு. அவன காலி பண்ணு முதல்லன்ற மாரியான ரகசியங்கள் போயிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா இந்த ஆள் எப்படி ஒரு ஒரு சென்ஸ்லெஸ் இடியட் வெளியில வந்து நீ வந்து பேசுற? நீ தான் வழி நடத்துறன்ட்டு. உன்ன விட்டு வச்சிருக்காருன்னா, அப்ப அவரு என்ன இதுல இருக்காரு? இப்படி பேசாதீங்கன்னாவது சொல்லணும்ல.